வணக்கம். மாதாஜி கிச்சன் ஸ்டோரிஸ்க்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம என்ன செய்ய போறோம்னா, லஞ்சுக்கு கொண்டு போற மணிக்கு தேங்காய் வச்சு தேங்காய் பால் சாதம் செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: அரைக்காப்படி அரிசி, முந்திரி பருப்பு, நெய், கடலெண்ணெய், 3 சில் தேங்காய், ஒரு தக்காளி, ஒரு சின்ன பல்லாரி வெங்காயம், ஒரு பிரியாணி இலை, ஒரு அன்னாச்சி பூ, ஒரு பட்டை, 2 கிராம்பு, ஒரு ஏலக்காய், கொஞ்சோண்டு கசகசா, இவ்வளோண்டு பெருஞ்சீரகம், 3 பூண்டு பல், இவ்வளோண்டு இஞ்சி, புதினா இலை, மல்லி இலை, 2 பச்சை மிளகாய். இப்போ நம்ம இஞ்சி, பூண்டு, மல்லி இலை, புதினா இலை, பச்சை மிளகா, தக்காளி இவ்வளோத்தையும் மிக்சி ஜாரில் போட்டு பரபரன்னு அரைக்கணும். அரைச்சி எடுத்துக்கிட்டு தேங்காவை பால் எடுத்து வச்சுக்கிடணும். பரபரன்னு அரைச்சாச்சு. இப்போ அடுப்பை பற்ற வச்சு குக்கரை வச்சு சட்டி காஞ்ச உடனே, குக்கர் காஞ்ச உடனே 4 ஸ்பூன் நெய், கடலெண்ணெய் 4 ஸ்பூன், எண்ணெய் காஞ்ச உடனே அன்னாச்சி பூ, பிரியாணி இலை, கசகசா, பெருஞ்சீரகம், கிராம்பு இவ்வளோத்தையும் நம்ம போடுறோம். போட்டுட்டு முந்திரி பருப்பு போட்டு அரைச்ச விழுத அதில் போடுறோம். அரைச்ச விழுத அதில் சேர்க்குறோம். அரைச்ச விழுத அதில் சேர்த்துட்டு கிண்டுறோம். கிண்டிக்கிட்டு இருக்கும்போதே அந்த வெங்காயத்தையும் போட்டு வதக்குறோம். இது வதங்கிக்கிட்டு இருக்கும் போதே இந்த தேங்காய், நம்ம நறுக்கி வச்ச தேங்காவை பால் எடுக்க போறோம். சிம்ல வச்சுட்டு தேங்காவை பால் எடுப்போம். அரிசியை கழனி பிணைவோம். நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சிட்டு இப்போ எடுத்து வச்ச தேங்காய் பாலை அதில் சேர்க்குறோம். இந்த 1 உலக்கு அரிசி எடுத்தோம்ல, இந்த 2 உலக்கு தேங்காய் பால், எடுத்த தேங்காய் பாலை நம்ம அது கூட சேர்க்குறோம். தேங்காய் பாலை அதோட சேர்க்குறோம். 1 உலக்கு அரிசிக்கு 2 உலக்கு தேங்காய் பால் சேர்த்துட்டோமா? இப்போ அதை தீயை ஃபுல்லாக வச்சுருவோம். தீயை ஃபுல்லாக வச்சுட்டு இப்போ நம்ம கழனி பிணைஞ்ச அரிசியை அதோட போட போகிறோம். தீயை கூட்டி வச்சுட்டாச்சு. கழனி பிணைஞ்ச அரிசியை போட்டாச்சு. இப்போ போட்டு அதை நல்லா கிண்டி விட்டு சலன்னு ஒரு கொதிக்கணும். கொதிச்ச பிறகுதான் உப்பு போடணும். இப்போ உப்பு போடக்கூடாது. இப்போ உப்பு போட்டால் தெரிஞ்ச மணிக்கு ஆயிடும். அதனால அது கொதிக்கட்டும், சலன்னு கொதிக்கட்டும். கொதிச்ச பிறகு உப்பு போடுவோம். நல்லா கொதிச்சுட்டு ஒரு கிண்டி விடுவோம். நல்லா கொதிச்சுட்டா இப்போ கிண்டி விட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு போடுவோம். இப்போ நல்லா கிண்டி விட்டோமா? இப்போ குக்கர் மூடியை போட்டு மூடுறோம். குக்கர் மூடியை போட்டு மூடிட்டு ஒரு சவுண்டு வந்தோடனே தீயை குறைச்சி வச்சிடுறோம். தீயை குறைச்சி வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் கழிச்சு அடுப்பை ஆஃப் பண்ணுறோம். இல்லைன்னா ஒரு 3 சவுண்டு வந்தோன்னா அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம். ஏர் போயிடுச்சான்னு பார்ப்போம். ஏர் போயிட்டு இப்போ திறந்து லேசாக கிண்டுவோம். சூப்பராக வந்திருக்கு. தேங்காய் பருப்பு சாதம் சூப்பராக இருக்குது. லஞ்ச் பாக்ஸுக்கு கொடுத்து விடலாம். குழந்தைங்க முதல்ல நல்லா சாப்பிடலாம்.
இதே மாதிரி நீங்களும் உங்க வீட்டில் செய்யுங்க. இதே மாதிரி இன்னும் பல வீடியோஸ் போடுறதுக்கு மாதாஜி கிச்சன் ஸ்டோரீஸ்க்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.